Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th physics unit 1 electrostaticsல உள்ள ஒரு numerics. Suppose a charge q on the earth surface and another charge q is placed on the surface of the moon. Calculate the value of q required to balance the gravitational attraction between the earth and moon. And suppose distance between the earth and moon is half, what would be the charge? ஸோ இது ரெண்டு கொஸ்டின் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதில் பாருங்க, மாஸ் ஆஃப் த எர்த் கொடுத்துருக்காங்க அண்ட் மாஸ் ஆஃப் த மூன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேற என்ன இருக்கு? இதில் சார்ஜ் கியூ இருக்கு. எர்த்தோட சர்ஃபேஸ்லேயே சார்ஜ் கியூ, மூனோட சர்ஃபேஸ்ல சார்ஜ் கியூ. ஸோ தென் நமக்கு ஃபார்முலா இருக்கு, கூலும்ஸ் ஃபோர்ஸ் பிட்வீன் தி டூ சார்ஜஸ் F equal to Q1 Q2 by 4 by epsilon naught R square. இங்க ரெண்டுமே Qனால நான் Q square by 4 by epsilon naught R square போட்டிருக்கேன். அண்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, Qவோட ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் பிட்வீன் தி எர்த் அண்ட் மூனுக்கு ஈக்குவலா இருக்கும்ட்டு. ஸோ there will be a gravitational force between earth and moon. So அதோட ஃபார்முலா G is equal to m1 m2 by r square. m1ன்றது எர்த்தோட மாஸ், m2ன்றது மூனோட மாஸ். ஸோ G is equal to me mm by r square. ஸோ இதில் வந்து பாருங்க, r square அடிச்சிட்டோம். ஸோ q square by 4 by epsilon naught g me and mm. இப்போ இந்த 4 by epsilon naught இந்த சைடு வந்துடும். ஸோ g mass of the earth into mass of the moon into 4 by epsilon naught. So இதில் பாருங்க, g ஓட வேல்யூ 6.67 into 10 power minus 11. mass of the earth and moon கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 by 4 by epsilon naught ஓட வேல்யூ வந்து 9 into 10 power 9. இங்க வந்து 4 by epsilon naught கொடுத்தனால நம்ம இது 1 by 9 by 9 10 power 9 டிவைட்ல எழுதிடணும். ஸோ இப்போ மேலே உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 9ஆல டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணா we will have 34.54 into 10 power 26. That is q squared. So we need q. So square root எடுக்கணும். Square root எடுத்தா 5.877 into 10 power 13 கூலும். ஸோ நீங்கள் ஸ்கொயர் ரூட் வந்து லாங் டிவிஷன் மெத்தட்ல கூட எடுக்கலாம். ஸோ 10 power 26 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 10 power 13, only 34.54க்கு லாங் டிவிஷன் மெத்தட்ல எடுத்தோம்னா 5.877 வரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஏயோட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டோம். பி என்னன்னா, இஃப் டிஸ்டன்ஸ் இஸ் ஆஃப், அப்படின்னா இந்த ஆர் வந்து பாதியா இருந்ததுன்னா என்னன்னு அர்த்தம். ஸோ அகெயின் ஆர் பாதியா இருந்தாலும் சரி, ஆர் டபுள் ஆனாலும் சரி, ரெண்டு பக்கமே ஆர் நம்ம அடிச்சு கொடுத்துருவோம். ஸோ அகெயின் கியூ வில் பி ரிமைன் சேம். ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் சார்ஜ்னு அர்த்தம். ஸோ இது ரொம்ப சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லைன். கியூவோட ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் சேம்ன்ட்டு. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நம்ம இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஹோப் இதை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் வேற ஒரு நியூ நியூஸில் நம்ம உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.